ஏன்னா மகான்களை தரிசனம் பண்ணினாலே புண்ணியமாம். கங்கா பாபம் சசி தாபம் தைன்யம் கல்பதரு ததான்னா ரிஷிகள். கங்கையில போனா பாபம் போகும், சந்திரனை பார்த்தா உடம்புல இருக்கிற தாபம் போகும், கல்பக விருட்சத்தடியில போனா ஏழ்மை போடும், பொருளை கொடுக்கும். மகான்கள் என்ன பண்ணுவான், பாபத்தையும் போக்குவாள், தாபத்தையும் போக்குவாள், ஏழ்மையும் போக்குவாளா. பாபம் தாபஞ்ச தைன்யஞ்ச ஹந்தி சங்கோ மகாத்மன. மகான்களுடைய சங்கம் கிடைச்சு கொடுத்தையானா அது என்ன பண்ணும், ஏழ்மையை போக்கிவிடும். மகாலட்சுமி ஆத்திர வந்து இருக்க முடியா பண்ணிவிடுவாள். மனதுல எத்தனை தாபம் இருந்தாலும் போயிடும், எத்தனை பாபம் குவிஞ்சு இருந்தாலும் அவ ஜபிக்கிற ஜபம், அவ ஆராதிக்கிற ஆராதனம், ஆத்திர இருக்கிற பாவங்கள்லாம் போயிடுமா. அதனாலதான் மகான்களை ஆத்திர காலடி வைங்கோ, காலடம்புங்கோ, ஒரு கோளை சம்பாரம் சாப்பிடுங்கோன்னு கெஞ்சுவது. அந்த காலடம்பில ஜலம் இருக்கிற மட்டும் பிதற்கள் எல்லாம் அமிர்தத்தை சாப்பிடுவாள்னா யாஜ்ஞவல்க முதலிய மகர்ஷிகள் எல்லாம். விப்ரபாதோதகின்னா யாவத்திஷ்டதி மேதினி தாவத் புஷ்கரபன்னேஷு பிபந்தி பிதரோ அமிர்தம். அப்படி சொல்றாள். அதனாலே மகான்களுடைய சங்கம் தாபத்தெல்லாம் போக்கிவிடும்.